எங்கட வீட்டில் இந்த தோசை இட்லி குண்டு தோசை தான் அடிக்கடி ஸ்பெஷலாக பண்ணுற ஐட்டம். பச்சை மிளகாய் இல்லைன்றபடியால் வீட்டை பார்த்தீங்கன்னா கொச்சிக்காய் இருக்குது, சீரகம், மிளகு, மற்ற கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கலாம். இதாண்ட டீ ஊற்றி தந்தி உப்பு தண்ணியில் அது எந்த விலை இல்லை, தண்ணிக்காரண்ட விலை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்து குண்டு தோசை செய்ய போகிறோம் இந்த வீடியோவில். அதுதான் இந்தியா காணொலி. இதே மாதிரி வேறு வேறு சாப்பாடு செய்கிற வீடியோவும் தொடர்ந்து இந்த சேனலில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு விருப்பமான சாப்பாடுகளும் இதில் வரலாம். இதால் ஒரு சொண்டு உளுந்துக்கு இதே டம்ளரால் ஒரு சொண்டு எதெண்டான ஒரு சொண்டு உளுந்துக்கு ஒரு சொண்டு அரிசி அதுதான் குண்டு தோசை சத்தாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு முரண்டு ஒரு சொண்டு உளுந்து ஊற போட்டுட்டு ஒரு சொண்டு உளுந்துன்னா ஒரு சொண்டு அரிசி அரிசி எத்தனை தோசை வரும்? அது சுட்டு பார்த்துட்டு தான் டேஸ்ட் வளமே எத்தனை வருது? வளமையாக வேறு 3 பேருக்கு 2 பேருக்கு கலந்துக்கிற மாதிரி வராது. அதே கப்பால் ஒரு சொண்டு தீட்டு பற்றி எங்களோட வயல் நெல்லில் விளைஞ்ச எங்களோட வயல் அரிசி. ஓகே. 4 மணித்தியாலம் உளுந்தையும் அரிசியையும் தனித்தனியாக ஊற வைக்கணும் முதலாவது. இப்போ குண்டு தோசைக்கு வந்து நீங்கள் முழு உளுந்து எடுக்கிறது நல்லா. இப்போ நாங்கள் குண்டு தோசைக்கு அரைப்போம். இப்போ உளுந்தை தனியாக அரைக்கணும், மற்றது அரிசியை தனியாக அரைக்கணும். தோலோடு தான் உளுந்து போட்டது. அது பிறகு கழுவி எடுத்துட்டு கல்லீருக்கான அரிச்சிட்டு இதில் ஏதாவது ஒரு பிள்ளை வந்தால் ஒன்றெல்லாம் பழி தங்கச்சி சமையல்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். இவ்வளோ நாள் சாப்பிட்ருக்கேன், இது தப்பு இருந்துச்சு. ஏதாண்டை டீ ஊற்றி தந்தி உப்பு தண்ணியில் அது எந்த விலை இல்லை, தண்ணிக்காரண்ட விலை. சரி, தண்ணி எவ்வளோ விடணும் இதுக்கு? தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து அளவு பார்த்து அதை எடுத்து இது தேவையான அளவு உப்புன்ற மாதிரி சொல்லாமல் எவ்வளோ தண்ணி விடணும்னு சொல்லு. அது அளவு பார்த்து தான் விளையலும். அது கொஞ்சம் விட்டு அரைச்சிட்டு அது வந்துட்டு ஒழுங்காக அரைப்பட்டிருக்கா அந்த பதத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் தண்ணி தேவைன்னா விட்டு அரைக்கிறது. இப்போ முதலாவது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். அந்த ஒரு சுண்டு உளுந்து கழுவி எடுத்து போட்ட பிறகு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். அதுக்கு பிறகு அரைச்சி அந்த பதத்தை பார்த்து பார்த்து திரும்ப தண்ணி விடுறது. காணாது அரைப்பட்டது காணாது தான் கொஞ்சம் தண்ணி விட அரைக்கணும். ஆக தண்ணியாக அரைக்கக்கூடாது, எது தோசை தான் ஊற்றலாம். எப்படியோ நீ போடுறது தோசையாக தான் வர போகுது. அது குண்டு தோசையாக இருந்தா என்ன, சாதா தோசையாக இருந்தா என்ன? இப்போ சொல்லு, இந்த பதம் தோசையா இல்லாட்டி குண்டு தோசையா? குண்டு தோசை தான். ஓகே. கை கழுவினே தானே? கை கழுவாமல் அப்படின்னு இதுக்குள்ள கை வைப்பாங்க. என்ன இது என்ன அரைப்படணும், முழுசாக அரைப்படையில. ஓகே. ஏதோ குண்டு தோசை பார்த்துக்கு வந்துட்டேன்னா சரி, இல்லாட்டி தோசை ஊற்றி தரம் சாப்பிடு, மொறுன்னு நெய் விட்டு தாரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், சீரகம், மிளகு, மற்ற கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கலாம். ஏனெண்டா இதையும் உளுந்தோடு சேர்த்து அரைச்சா நல்ல டேஸ்ட்டாக வருமோ குண்டு தோசை. இப்போ அதோடு சேர்த்து பச்சை மிளகாயும் போட்டோம்னா நல்லம். ஆனால் பச்சை மிளகாய் இல்லைன்றபடியால் வீட்டை பார்த்தீங்கன்னா கொச்சிக்காய் இருக்குது. கொச்சிக்காய் உரைக்கும் எதுக்கும் பிடுங்கி வைப்பேன், தேவைப்படும். இப்போ ஒரு 2 கொச்சிக்காய் எடுத்தோம்னா நல்லா. இந்த கொச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலகுல தான் வளரும். மற்ற அதோட சுண்டங்கத்திரியும் இருக்குது எங்கள் தோட்டத்தில். கொச்சி செத்தில் ஆனால் சரியான உரைப்பாக இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் நச்சீரகம், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, உங்கள் காரத்துக்கு எதுவுமே போட்டுக்கலாம். 2 அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், அதோட 2 மிளகா. பச்சை மிளகா போடுறது நான் கொச்சிக்காய் போட மாட்டேன், என்ன உரைக்கும். அப்பயும் பிடிக்கி கொண்டு வந்தேன்னா வேலை வாங்க தர மாட்டேன். ஆடப்பா. இப்போ இதையும் போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும். நீங்கள் போடாமலும் அரைக்கலாம். சில பேர் அந்த வெங்காயம் தாளிக்கு போடுறவே இல்லை, அப்படியும் போடலாம். உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. உளுந்தை விட்டுட்டு அதுக்கு பிறகு அரிசியை அரைச்சி விட்டோம்னா ஓகே. இப்போ ஒரு சுண்டு உளுந்துக்கு ஒரு சுண்டு அரிசி, அந்த அளவீடு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
இப்போ இதுதான் அரிசி அரைஞ்ச பதம். ஓகே, அரிசி வந்து ஆகலும் திக்காக இருக்கக்கூடாது என்ன? இப்போ இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஊற வைக்கிறதெல்லாம் இந்த பொங்கல் புளிக்க வைக்கிறது. இப்போ மத்தியானம் அரைச்சினாங்கன்னா நான் வைத்து விடலாம். எத்தனை மணி? ஒரு 8 மணிக்கு. 7 மணி 8 மணி வரைக்கும் வைக்கலாம். இப்போ நாங்கள் குண்டு தோசை ஊற்ற போகிறோம். இந்தியாவுக்கு போயிருக்க குண்டு தோசை கடையில் போய் தேடினா குழிப்பணியாரம் முதல் தரம் போயிருக்க பணியாரம் திரட்டோன்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொன்னால் கொண்டாந்து வச்சாங்க குண்டு தோசை. இப்போ போனால் குழிப்பணியாரம் ஒன்று எடுக்கிறது அந்த பொடியோடையெல்லாம் தருவாங்க வித்தியாசமாக. ஆனால் நாங்கள் வீட்டில் செய்கிறோம். இப்போ பார்த்துருப்பீங்க அது முதல்ல எப்படி செய்கிற காயத்தம் பண்ண மிளகு நச்சீரகம் அதிலெல்லாம் போட்டு அப்படி செய்ய மாட்டாங்க. ஆமாம், வளமையாக ஒரு கரண்டி ஒரு தோசைக்கு போடுறோம் நீங்கள் அல்லவா? ஒரு கரண்டி மற்ற நார்மல் தோசைக்கு. நார்மல் தோசைக்கு ஒரு கரண்டி. இது கரண்டி தான். இதில் 2 சாப்பிட்டா அதில் ஒரு தோசை சாப்பிட்ட மாதிரி. குண்டு தோசை என்னதான் நான்ஸ்டிக் இருந்தாலும் இந்த இரும்பில் ஓடுறதான் நல்லா. ஆட நான்ஸ்டிக்னா இந்த இது தேஞ்சி வந்ததுன்னு சொன்னால் அது கூடாது. திருப்பி போனுங்க. இப்போ இந்த இரும்பு இது இருக்குது தானே, அதான் ஒட்டாமல் எடுக்கிறதே நம்ம செய்யலாம். இது அது பழக்கத்தில் சீசனிங் பண்ணுறேன்னு சொல்கிறேன். தோசை சட்டிக்கு தோசை வந்து தட்டுக்கு முதல்ல 2-3 சுட்டு போட்டுல சொல்கிறீங்க. அது வந்து இஞ்சி கொண்டுட்டது இல்லை, அது புதுசாக ஒன்று மட்டும்தான் வெங்காயமும் உப்பும் போட்டு தேய்ச்சிட்டு சூப்பராக இருக்கும். நான் 2-3 அப்படி தான் பேரும் போ பழகி. அது இல்லை, அது தானாகவே எடுத்துருந்தோம். சட்டி எடுத்து அவளை இதை சொல்கிறாளப்பா. என்னடா சொன்னேன்? என்ன தோசை சுடுறது நான் தான். பழகிடுவேன்டா தோசைக்கெல்லாம் போ பழகிடுவோம் சொன்னது. தோசைக்கெல்லாம் நாங்களா? தோசைக்கு பழகிடும். நாங்களும் தான் பழகிட்டோம். சரி, சுட போட்டு தாங்க. கொஞ்சம் சில பேர் மூடி செய்கிறது. மூடி செஞ்சால் மறுமருண்டு வராது. வராது. நான் திறந்துட்டு தான் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் குறைச்சி விட்டு இருந்தா பொரிஞ்சு வரும். சிம்மண்டு டைலாக் சிம்ம அதான் ஸ்லோவாக வேலை செய்கிறது. இப்போ குண்டு தோசைக்குள்ள உருளைக்கிழங்கு வச்சு சொல்லுவோம். உருளைக்கிழங்கு கறி. ஆமாம், கறி இல்லை உருளைக்கிழங்கு பிரட்டல் இதெண்டாலும் உருளைக்குள்ள வச்சு சுட்டா டேஸ்ட் இல்லை. நான் உடம்பு உரைக்கணும் இல்லை. இவ்வளோ வெண்ணெய் குண்டு தோசையை ஹெல்தி என்ன போட்டால் எப்படி? குண்டு தோசை உங்களுக்கு இல்லை, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஹெல்தி. அது எப்படி ஹெல்தி? இவ்வளவு பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லெண்ணெய் வந்து நல்ல சாமான் வைக்கிறது ஹெல்தி. இது வந்து சிம்மில் விட்டுட்டு தான் செய்யணும். நல்லா குறைச்சி விட்டுட்டு தான் முதல் விட வரும். அப்போ தான் கறி வைக்கலாம். இல்லாட்டி கறி வைக்கிறதுக்குள்ள பொரிஞ்சிடும். இல்லாட்டி கறி வைக்கிறதுக்கு பொரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வீட்டில் என்ன கறி செஞ்சு இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு போடுறோம். நீங்கள் சிக்கன் கறி வச்சுருந்தீங்கன்னா அதை போடலாம். தூக்கி போடலாம். நசுக்கி போட்டு சின்ன சின்ன நசுக்கி போட்டிங்கன்னா சேர்க்கும். இது இந்த ரோல்ஸுக்கு செய்கிற மாதிரிக்கு உருளைக்கிழங்கு கறி செய்து போட்டோம், சிக்கன் கறியை செய்து போட்டோம். இதில் வைக்கலாம். சரி, ஒன்றுக்கு கிழங்கு இல்லை.
இப்போ நான் தோசை போட்டு கொண்டு வந்துட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குது. தோசை நல்லா முருகலாக வந்திருக்கு. சம்பளோடையும் கிழங்கு கறியோடையும் சாப்பிட்டு பார்ப்பேன். குண்டு தோசை சுட சுடி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆற வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. அதனால் அந்த கிழங்கு வச்ச தோசை அங்கே சுடைக்குள்ளே நான் இங்கே சாப்பிட வந்துட்டேன். பேணி இது சாப்பிட முடியாது, அது கொண்டுற நேரம் சரியாக இருக்கும். கிழங்கு வச்ச தோசை வரணும். அம்மா முடிஞ்ச தோசை வருது. என்ன கேமராமேன் பசிக்குது போல பசிக்கிற இந்த சொதப்பி இருந்தா நீ பழி சொதப்பேல சொதப்பேல வழக்கமாக சொதப்பேல அப்படி சொல்லலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அப்படி இல்லை பாருங்கோ. இந்த மைண்ட் வாட்ச் எனக்கு விளங்குது. காலங்காத்தால பொறவளை சொத்த போட்டு வந்ததுக்கு நாளை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்ன கருத்து ஆ அதே கட்டணும். இல்லை இதே காணும். கிழங்கு வச்சதை பார்ப்போம். சுடுது இல்லை கொஞ்சம் பொறு சொல்லுவது செட்டியா சுடுது. இந்த புகை வர்றது சரி உங்களுக்கு. உள்ளுக்கு கறி வச்சு வந்துருக்கு. இதை நாங்கள் இந்த கட்லெட் அதில் சாப்பிட்ற மாதிரி கறியோடையே சாப்பிடலாம். சுட சுட சாப்பிடும். நல்லா இருக்கா உருளைக்கிழங்கு கறியும். இப்போ இதுக்கு செஞ்ச உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிட சுட சுட வாயில் வச்சா அப்படித்தான். நல்லா இருக்கு. இப்போ குண்டு தோசை உங்களுக்கு விருப்பம் பண்ணுறேன்னா நல்லா காய்ச்சல் கம்மலை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நார்மல் குண்டு தோசையும் உருளைக்கிழங்கு ஓட்ட தோசையும் நாங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்களை விட குழந்தை பிள்ளைகள் வந்தால் நியூட்டலை ஓட்டு சில நேரம் செய்கிறது அதுவும் உண்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சீஸ் வச்சும் செஞ்சு பார்க்கலாம். அதுவும் நல்ல வித்தியாசமான டேஸ்ட் தரும் உங்களுக்கு. எங்களோட வீட்டில் இந்த தோசை இட்லி குண்டு தோசை தான் அடிக்கடி ஸ்பெஷலாக பண்ணுற ஐட்டம். உங்களோட வீட்டில் என்னென்னு சொல்லி ஒன்று சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.